ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்னன்னு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னென்ன பார்க்கணும்? அக்கௌண்ட்ஸ் பார்க்கலன்னா எனக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதில் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், என்னோடய ப்ராஃபிட் என்னங்கிற எந்த ஒரு டேட்டாவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக தெரியணுன்னா வாட் வி ஹாவ் டு டூ? we have to maintain some records. ஸோ அந்த ரெக்கார்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் ஃபவுண்டேஷனில் படித்ததே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டில் ரிப்பீட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸ் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் இதெல்லாம் அங்கே படிச்சிருப்பீங்க. எகைன் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். அண்ட் 3rd யூனிட்டும் படிச்சிருக்கீங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேசிக்காக நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ஃபார் சோல் ப்ரிப்பரேட்டர்ஸ் ஆர் எல்ஸ் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த டைப். இதுவே வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? Manufacturing account excessive we have to prepare. And after that, if it is a non-profit organization, receipts and payment account varum, then income and expenditure account, then balance sheet. இதுவே single entry systemல நம்ம books of accounts follow பண்றோம்னா அதை நம்ம இன்னும் படிக்கலையா? No. மோஸ்ட்லி உங்களுக்கு 3rd யூனிட்ல இருந்து சம்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னா இந்த சிங்கிள் என்ட்ரி டு டபுள் என்ட்ரி நம்ம கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி இருக்க சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரியில் அதுக்குன்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் கிடையாது. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இருந்தாலும் எல்லோரும் காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது சாப்டர் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங். பார்ட்னர்ஷிப்னா என்ன? டூ ஆர் மோர் பர்சன்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வர்ற ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது ரெண்டுமே அவங்க என்ன பண்ணிப்பாங்க? அக்ரீடு ப்ரப்போர்ஷன் ஆர் எல்ஸ் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சப்போஸ் அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க இல்லை டெத் ஆகிட்டாங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. லைக் நம்ம ஜென்ரலாக இன்சூரன்ஸ் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு பார்ட்னர் வெளியே போகும்போதோ இல்லை அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது அந்த ஃபார்ம் நமக்கு டிசல்யூஷன் ஆகுது, இல்லைன்னா ஒரு ஃபார்மையும் இன்னொரு ஃபார்மையும் நம்ம சேர்க்க போகிறோம், அமல்கமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது கன்வர்ஷன். ஃபார்ம்லேருந்து நம்ம கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸு, தென் எல்எல்பி, இது எல்லாமே உங்களுக்கு லாவில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக வரும். சரிங்களா? இங்கே நம்ம சும்மா ஓவராலாக அதோட வியூ பாயிண்ட் என்னன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கு அடுத்து லீஸ். லீஸ்னா என்ன? ஜென்ரலி வாடகைக்கும் லீஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சூப்பர். ஸோ இப்போ ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மந்த்லி நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம செட்டில் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? இதுவே லீஸ் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 years to 10 yearsக்கு இந்த பில்டிங்கோ ஒரு லேண்டையோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கான லம்சம் அமௌண்ட் நான் எப்போவே செட்டில் பண்ணணும், இனிஷியலி நான் செட்டில் பண்ணணும். எப்போ நான் அதை காலி பண்ணிட்டு போகிறேனோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஓனர் எனக்கு அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ இதுதான் நம்ம வழக்கத்தில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதில் நமக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்கிறத லீஸிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பிரான்ச்சு. ஸோ ஒரு கம்பெனி ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குமா? நிறைய பிளேசஸில் இருக்கும். கரெக்டுங்களா?
ஸோ ஏதாவது ஒரு ஃபேமஸான கம்பெனி சொல்லுங்களேன். அமேசான் எடுத்துக்கலாமா? ஸோ அவங்க டெலிவரி பார்ட்னர் எந்தெந்த இடத்துல வச்சுருக்காங்க? கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டாலே கோயம்புத்தூரில் 10 இடத்துல அவங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கும். அங்கேருந்து தான் மற்ற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும், டிஸ்பேட்ச் ஆகும், பேக் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிரான்ச்சுக்கும் எவ்வளோ கூட்ஸ் வந்துச்சு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பிரான்ச்சுக்காக பார்க்காம நான் ஓவராலாக கோயம்புத்தூர்னு மட்டும் பார்த்தேன்னா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சோட க்ரோத் என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த பர்டிகுலர் பிரான்ச்லேருந்து நமக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் வருது, எங்கே நம்ம லேக் ஆகிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங். பிரான்ச்சுன்னா நம்ம ஓவரால் அந்த பிரான்ச்சை மட்டும் பார்ப்போம். இதுவே டிபார்ட்மெண்ட்டுன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா அதில் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சேல்ஸுன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ காஸ்ட் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். இதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸ் கிளைம். நம்ம ஜென்ரலாக எதுக்காக இன்சூரன்ஸ் போடுவோம்? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் அ ரிஸ்க். கரெக்டுங்களா? இல்லைன்னா நம்மளை இண்டெம்னிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம போடுவோம். ஸோ இதே மாதிரி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பல்காக குட்ஸ் ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்டெல்லாம் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது ஹியூஜ் லாஸ் இல்லையா? ஸோ அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் கிளைமுங்கிறது எல்லா கம்பெனிஸுமே போடுவாங்க. சப்போஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகுதுங்கும்போது அதை கிளைம் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி கிளைம் பண்ணி வாங்கும்போது எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ கிளைம் வந்திருக்கு அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தது ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ்னால் என்ன? ஓகே. ஸோ எனக்கு இதில் இன்னொரு டவுட்டு, இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம பண்ணுறோம். கரெக்டுங்களா? தென் இஎம்ஐலையும் நம்ம என்ன தான் பண்ணுறோம், இன்ஸ்டால்மெண்ட். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹையர் பர்ச்சேஸ்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் இதில் ஹையர் பர்ச்சேஸில் பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐயில் நோ. இங்கேயும் நம்ம பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் தானே பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோனில் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடாமல் கொடுப்பாங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க? 25 to 30ன்ற ரேஞ்ச் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுறாங்க. ஆமாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்க போகிறவங்க எல்லாமே பண்ணுறது என்னன்னா, இப்போ பல்காக நமக்கு லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கட்டிடுவாங்க. நம்ம அப்படி கட்டும் போது என்ன ஆகும், நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதும் கம்மியாகும். இந்த ரேஞ்சில் இவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 10 lakh நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு பே அரவுண்ட் 13 lakh இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணி அதை கட்டி முடிக்கும் போது 13 lakh கிட்ட வந்துடும். ஸோ இப்போ அப்சல்யூட்லி இஎம்ஐலையும் நமக்கு பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் தான் வருது. 2 minutes டைம் கொடுக்கட்டுமா? யோசிங்க. ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஹையர் பர்ச்சேஸில் போகும்போது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண அப்புறம் தான் நம்ம என்ன ஆகும், அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓனராக மாறுவோம். இஎம்ஐயில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓனர் ஆகிடுவோமா? தென் இந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறது எடுத்துக்கலாமா? இப்போது ஒரு இஎம்ஐ நீங்கள் கட்டலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 2 இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, அவங்க உங்ககிட்ட கேட்டு பார்க்குறாங்க, நீங்கள் கட்டுற மாதிரி இல்லை, வாட் தே வில் டூ, பைக்கை சீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணலைன்னா ஹையர் பர்ச்சேஸில் தே கேன் சீஸ், அவங்களோட கூட்ஸ் அவங்களால ரீடைன் பண்ணிக்க முடியும். பட் இஎம்ஐயில் அந்த மாதிரி ரீடைன் நம்மளால் பண்ண முடியாது. இதுவே நம்ம ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்குகிறோம், செக்யூரிட்டி பேசிஸில் வாங்குகிறோன்னா தான் தே கேன் ரீடைன். சரிங்களா? மற்ற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே,
இதுக்கு அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு இங்கேயும் இருக்கும், குரூப் 2லேயும் இருக்கும். ஸோ அதில் மோஸ்ட்லி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு மட்டும் ஹெட்டிங் எழுதிக்கலாமா? நோட் எடுங்க. தனியாக நோட் தானே போட்டிருக்கீங்க? ஓகே. First one, accounting fundamentals. Accounting fundamentals la நம்ம என்னென்ன பார்ப்போம்? Accounting rules and regulations என்ன, debit creditனா என்ன, then capital versus revenue transaction, நம்ம journal எப்படி create பண்றது, ledger எப்படி create பண்றது, then cash book, bank book, trial balance. After that rectifications பார்ப்போமா? ஸோ உங்களுக்கு இங்கே புக்கில் வந்து ரெக்டிஃபிகேஷன்ஸ் பற்றி மேஜராக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் சம்ஸ் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் ரெக்கார்டட் கொடுத்துட்றேன். அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸோட பேசிக் இது. ஒரு 2-3 சம் மட்டும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ். இதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். ஸோ இதில் மோஸ்ட்லி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து சம் வருது அப்படின்னா டெப்ரிசியேஷன்லேருந்து தான் வரும். டெப்ரிசியேஷனில் அதுலேயும் மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் ஆஃப் மெத்தட். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டைப் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஆஃப்டர் தட் என்ன ஆகும், என்னோடய மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுங்கிறது. தென் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு, அதை சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக நான் இன்னொரு மெஷினரி ஏதாவது வாங்குகிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இருக்க சம்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னா என்ன? ஆல்ரெடி நம்ம ஃபவுண்டேஷனில் படித்தது தானே, சொல்லலாமா? என்ன பிரணீதா? ஓகே. கன்சைன்மெண்ட்னா ஒரு பர்சன் பிஹாஃப்ல இன்னொரு பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க. ஜாயின்ட் வெஞ்சர்னா டெம்பரவரி பார்ட்னர்ஷிப். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு 2-3 பர்சன் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது. அந்த பர்டிகுலர் பர்பஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நம்ம மெயினாக எதுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்கணும்னு சொன்ன 3.3ல் கன்வர்ஷன், சிங்கிள் என்ட்ரி டு டபுள் என்ட்ரி, இதில் இருக்க சம்ஸ் தான் மோஸ்ட்லி அதிகமாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப். இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. சப்ஜெக்டில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்தாச்சு. கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் என்னன்னு தெரியுமா? மோஸ்ட்லி 15 MCQs into 2 30, then balance இருக்க 70 marks. 5 mark question 14 mark questions. அதில் 2 subdivisions இருக்கும். So 15 7 questions கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எவ்வளோ எழுதணும்? 5 questions எழுதணும். ஸோ 5 into 14 70. இதில் மோஸ்ட்லி நமக்கு எப்படி இருக்கும், ஏபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன்ஸ், ஒரு சில சம் எப்படி கேட்பாங்க, ஏபிசின்னு சொல்லி 3 இது கேட்பாங்க. சரிங்களா? சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1.1லேருந்து 1.5 வரைக்கும் டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்களா கொஷின் கேட்க? ஒன்ஸ் நான் கான்செப்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட்ஸ் எந்த வேல யூஸ் ஆகுது? ஃபினான்ஷியல் பொசிஷன். Okay, after that
எனக்கு ப்ராஃபிட்டா ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் இயரில் லாஸ் வந்திருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங். இதுதான் 3 மேஜர் யூசஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸுங்கிறத மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்சுவல், செகண்டு லீகல், தேர்ட் ஒன் இன்ஸ்டிடியூஷனல், ஃபோர்த் ஒன் ரெகுலேட்டரி. ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னா அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் அவங்க என்ன கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சிஎம்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, உங்களோட ஃபோட்டோ வந்து இவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், தென் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லையும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தட். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, நம்மளோட கோல் அண்ட் பர்பஸ் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கோல் என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி கைட் பண்ணுறது தான் கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். ஓகே. செகண்டு லீகல் ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கும் ஒரு ஆக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதே ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செபி. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு லா இருக்கும். ஸோ அப்போ அந்த லாவில் சொல்லியிருக்க ப்ரொவிஷன்ஸையும் வி ஹாவ் டு ஃபாலோ. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இன்சூரன்ஸ் ஆக்ட் அண்ட் அதை ரெகுலேட் பண்ணுறது ஐஆர்டிஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம சிஎம்ஏவை யார் ரெகுலேட் பண்ணுறா, ஐசிஎம்ஏஐ. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு ஐசிஏஐ. ஸோ அவங்க என்ன ரூல்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு சாரி நாங்கள் ஐஆர்டிஏ மாற்றி சொல்லிட்டோம். ஸோ இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செபி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செபி வந்து மோஸ்ட்லி எதை டீல் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு. இதே மணி சப்ளை எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது யார், ஆர்பிஐ. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம மணி மார்க்கெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ ஒரு செக்டாரை ஒரு பர்சன் கிட்ட கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த பர்சன் சொல்கிறது தான் நம்ம அந்த செக்டாரில் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் என்ன, ரெகுலேட்டரி. என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்ல முடியுமா? கான்செப்சுவல், சரி புக்கில் இருக்கிறது ஒரு 5 minutes பார்க்குறீங்களா? Next one, accounting concepts and principles. Accounting principles na enna, basic நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். ப்ரைமரியாக இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நமக்கு எதை ப்ரொவைட் பண்ணும், அக்கௌண்டிங் வந்து எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறத நம்மளுக்கு கைட் பண்ணும். சரிங்களா? தென் இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்குறாங்கன்னா ஒரு கன்சர்னும் இன்னொரு கன்சர்னும் வேறு ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் இதுதான் அதோட ஃபார்மேட், இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தென் எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது. தென் ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஃபர்தராக நம்மளுக்கு 2 டிவிஷனாக பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய assumptions and conditions. அக்கௌண்ட்ஸில் நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்டிட்டி கான்செப்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? பிஸ்னஸ் வேறு அண்ட் ஓனர் வேறு, கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். என்னோட பிஸ்னஸ் லாங் ரன்னுக்கு ஒரு இன்டெஃபினிட் பீரியடுக்கு அது ரன் ஆகும். யாருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நான் க்ளோஸ் பண்ணணும் ஒரு 5 வருஷத்துலன்னு நினச்சிட்டு பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிட்ரி கான்செப்ட், அக்கௌண்டிங் பீரியட். ஜென்ரலாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? April 1 to March 31st. நெக்ஸ்ட்டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணணும், புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், குட்வில் வந்துட்டு மானிட்டரியாக நம்மளுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது, ஆனாலும் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமே ஏன்? இன்டைரக்டாக அது நமக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மானிட்டரி டிரான்சாக்ஷனுக்கு லீட் பண்ணுறதையும் நம்ம என்ன பண்ணலாம்? ரெக்கார்ட் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் டெப்ரிசியேஷன். அது ஆக்சுவலாக அக்கர் ஆகிறது கிடையாது, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம். எதனால்? தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் பண்ண அதோட எஃபிஷியன்சி கம்மியாகும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம டெப்ரிசியேஷனும் சார்ஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அக்ரூவல். When the transaction occurs, we have to record in the books of accounts. ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 12/1/2025 அன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து கேஷுக்கு பண்ணிங்கன்னா ஓகே, ரைட்? இதுவே வந்துட்டு நீங்கள் கிரெடிட் சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான பேமெண்ட் எப்போ தான் நமக்கு இதாகும்? இன்னொரு 10 to 15 days கழிச்சு தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகும், அரல்ஸ் நம்ம பே பண்ணுவோம். அப்போது அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அதுக்கு பேர் என்ன? தென் அது நடக்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்ன? நோ. அக்கௌண்டிங் பேசிக்ஸே வந்துட்டு 2 இருக்கா? ஒன்று கேஷ் பேசிஸ், இன்னொன்று அக்ரூவல் பேசிஸ். இந்த 2 மெத்தடில் ஏதோ ஒன்று தான் அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுவாங்க. கேஷ் பேசிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்போ உங்களுக்கு கேஷ் வருதோ ஆர்எல்ஸ் எப்போ கேஷ் வெளியே போகுதோ அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணணும். கிரெடிட்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இதுவே அக்ரூவல்னா கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ நமக்கு தேவையில்லை, அந்த டிரான்சாக்ஷன் எப்போ நடக்குதோ அப்போவே நம்ம என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும், சரிங்களா? தென் இதுக்கு அடுத்தது டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ ஒரு டெபிட் என்ட்ரிக்கும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கிரெடிட் என்ட்ரி இருக்கும். அப்போ தான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் என்ன ஆகும்? டேலி ஆகும், இல்லைன்னா டேலி ஆகாது. நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட். ரெவென்யூ, ஒரு பர்டிகுலர் பீரியடோட ரெவென்யூவையும் எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் பீரியட்லேயே ரெக்கார்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது ரியலைசேஷன். மறந்துட்டிங்களா? ரியலைசேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கேஷ் இன்ஃப்ளோவோ அவுட்ஃப்ளோவோ இருக்கா? கேஷ் ரிசீவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது ரியலைஸ் ஆகும். எப்போ ரியலைஸ் ஆகுதோ அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது தான் ரியலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ்ட் கான்செப்ட். இன்கர் ஆகிற காஸ்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமா, ஆர்எல்ஸ் நான் பை பண்ண காஸ்ட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஸ்கூட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமா? ஸோ மினிமம் ப்ரைஸ்
1,10,000 இருக்குமா? ஓகே. இதுக்கப்புறம் ஸ்கூட்டிக்கு நீங்கள் வேறு என்னென்ன ஆக்சசரிஸ் வாங்குவீங்க? என்னென்ன ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும் உங்களுக்கு? ஹெல்மெட் வேணும். வேறு ஹெல்மெட்டோட ப்ரைஸ் அரவுண்ட் 1,500 இருக்குமா? ஒரு நல்ல பிராண்டடாகவே வாங்கிக்கோங்க. வேறு பைக்கு ஸ்கூட்டிக்கு சீட் இது போடணுமா? சீட் கவரு அது ஒரு 500 எழுதிக்கலாமா? ஆஃப்டர் தான் நேம் ஒட்டணும். ஓகே சரி, அதுக்கு ஒரு 100. வேறு இப்போ பைக்கோட காஸ்ட் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தானே நம்ம சொல்லுவோம். இதுவே இன்னொரு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ண தெரியாது, கம்பெனிலேருந்து அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, கொடுத்துட்டு இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அவங்க எது சேர்த்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க? இன்ஸ்டாலேஷன் அண்ட் அது டெலிவரி பண்ணதுக்கான சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ராடக்ட் இதில் வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலி அதோட காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணாமல் எக்ஸஸாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் அக்கறை ஆயிருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் லைக் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸில் 4. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம்னா என்ன? என்னோட ப்ராஃபிட்டை நான் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ரெக்கார்ட் மை ப்ராபபிள் லாஸஸ். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் மேபி இந்தந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கும், இந்தந்த ஏரியாஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? நம்மளோட புக்ஸில் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி இருக்க லாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக காட்டினாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோங்கிறது தான் இந்த கான்செப்ட். சரிங்களா? நம்ம ஃப்யூச்சர் வந்து அன்சர்டைன். ஸோ அதனால் என்னென்ன பாசிபிள் கெயின் இருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதை ரெக்கார்ட் பண்ணணும்? என்னோட பாசிபிள் லாஸஸை ஹாவ் டு ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. அது பேர்லேயே தெரியுதுல்ல, கன்சிஸ்டன்சினா என்ன? ஒரே ஃபார்மேட். டெப்ரிசியேஷனில் எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு வருஷம் ஒரு மெத்தடு, இன்னொரு வருஷம் இன்னொரு மெத்தடு. நான் இயர்லி மெத்தட் மாற்றிக்கிட்டே இருந்தேன்னா அதை மறுபடியும் டெப்ரிசியேஷன் ரீகால்குலேட் பண்ணணும், அது நமக்கு தான் தலைவலி. ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒரே யூனிஃபார்ம் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியாலிட்டி. என்னென்ன மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? மெட்டீரியாலிட்டிலையும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்குறோம், ஃபுல் டிஸ்க்ளோஷர்லேயும் என்ன பண்ணுறோம்? இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி எந்த ஒரு மேட்டர்ஸும் இதில் இருக்கக்கூடாது. என்ன ஆக்சுவலி அக்கறை ஆயிருக்கோ அதை நான் அப்படியே ப்ராப்பர் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சரிங்களா? தென் மெட்டீரியாலிட்டியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அடுத்த கான்செப்ட் போயிடலாமா இல்லை பிரேக் வேணுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். எதனால இந்த கேபிட்டல் ரெவென்யூன்னு நம்ம பிரித்து பார்க்கணும்? கேபிட்டல்லாம் நமக்கு லயபிலிட்டி மட்டும்தான் இருக்குமா? அசட்ஸ் வராதா? லார்ஜ் அமௌண்ட் இருக்கும். தென்
இதில் மெயினாக கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், ரெவென்யூங்கிறது ஷார்ட் டேர்ம். தென் இப்போது நீங்கள் ஒரு மெஷினரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இயர்லி வாங்கிக்கிட்டே இருப்பீங்களா? ஸோ அப்போ அது நமக்கு என்ன நேச்சர்? நான் ரெக்கரிங் இன் நேச்சர், திரும்ப திரும்ப அது நடக்காது இல்லையா? இதுவே ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சேம் டிரான்சாக்ஷன் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் இதில் நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்த்தோமா, மேட்சிங் கான்செப்ட் தானே. ஒரு பர்டிகுலர் இயரோட ரெவென்யூவும் எக்ஸ்பென்சஸும் மேட்ச் ஆகணும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் இந்த செக்ரிகேஷனே வந்துச்சு. ஸோ அது எந்த இயருக்கு நம்ம இந்த இன்கமோ ஆர்எல்ஸ் எக்ஸ்பென்சஸையோ நம்ம ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். சரிங்களா? தென் ஸோ இப்போ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற வேர்டை மறந்துடுங்க. கேபிட்டல் நேச்சர், ரெவென்யூ நேச்சர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கிறது அதுலேருந்து வர பெனிஃபிட்டை நம்ம மோர் தேன் 1 இயருக்கு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இதுவே ரெவென்யூனா அந்த பர்டிகுலர் இயருக்கு மட்டும்தான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப திரும்ப நடக்காது, பட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் திரும்ப திரும்ப நடக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் நம்மளுக்கு அமௌண்ட் இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு மெஷினரி வாங்குறீங்கன்னா ஒரு 1 lakhக்கு அதிகமாக தான் நீங்கள் வாங்குவீங்க, கரெக்டுங்களா? பட் இதுவே ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு மெஷினரி வாங்கியிருக்கீங்க, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, எவ்வளோ காஸ்ட் வந்துட போகுது? அதுக்கு அரவுண்ட் 1000 to 5000 வருமா, அதுக்கு மேலே போகாது இல்லையா? ஸோ இதில் அமௌண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். இதுவே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்துச்சுன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர்எல்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட எந்த சைட் காமிப்போம்? எக்ஸ்பென்சஸ் எங்கே காமிப்பீங்க? டெபிட் சைடில். இதுவே இன்கமாக இருந்துச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேபிட்டல் டிரான்சாக்ஷன் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமா? சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் வந்து ஒரு நாளைக்கு 5000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா அதோட இன்ஜினை மாற்றிட்டோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு இன்ஜின் வந்திருக்கு, அதை மாற்றியாச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுது, சேஞ்ச் பண்ண அப்புறம் 6000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது ஒரு நாளைக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நான் என்ஜினை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேனா? மாற்ற மாட்டேன். ஸோ அப்போ நம்மளோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எதில் வரும், நம்மளுக்கு கேபிட்டலில். தென் ரெகுலராக நம்ம டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் ரெவென்யூவில் வரும். சரிங்களா? தென் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கூட்ஸை நான் வாங்குகிறேன், சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே நமக்கு எதில் தான் வரும், ரெவென்யூவில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, அவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னவாக இருக்கும், லேண்டை வாங்கி சேல் பண்ணணும், இதுதானே அவங்களோட மெயின் பிஸ்னஸ். அப்போ அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எதுவாக இருக்கும்? சேம் கேட்ட கொஸ்டினை எதுவும் திரும்ப கேட்குறேன், கரெக்டா? ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் லேண்டை வாங்குறதுக்கு பதிலாக அவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னவா ட்ரீட் ஆகும், கேபிட்டல். இதுவே அவங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரெவென்யூ. இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? தென் இப்போ ஒரு பர்சன் வந்து கூட்ஸை வாங்கி விற்கிறது தான் வேலையாக வச்சுருக்காங்கன்னா அது நமக்கு எதில் தான் வரும், ரெவென்யூவில் தான் வரும். இதுக்கு அடுத்தது நம்மளோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல். இதுக்கு அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் டைம் தான் அக்கர் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க,
ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஓசி கிட்ட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்குவோமா, அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். வேறு ஜிஎஸ்டி இதெல்லாமே நம்ம ஒன் டைம் தானே வாங்குவோம், திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்போமா, கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் அக்கர் ஆகிறது எல்லாமே என்ன நேச்சர், கேபிட்டல் நேச்சர். தென் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் நம்மளுக்கு போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரெண்டு டிரான்சாக்ஷனோட நேச்சருமே இங்கே இருக்கும். நம்ம அமௌண்ட்டை இன்வால்மெண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அந்த ப்ராடக்டை இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை, நீங்கள் தான் புதுசாக அதை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது அதை மார்க்கெட் பண்ணும்போது எவ்வளோ செலவாகும்? இதாவது ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி சைலண்ட்டாக இருந்தால் எப்படி? லேக்ஸில் போகுமா? 10 to 15 lakhsன்னு வச்சுக்கலாமா இனிஷியலாக? சரி, இந்த 10 to 15 lakhs நீங்கள் செலவு பண்ணதையும் ஒரே வருஷத்தில் உங்களால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதை இயர்லி பேசிஸில் நம்மளால் ப்ரப்போர்ஷனேட்டாக தான் என்ன பண்ண முடியும், அதை எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 5 lakhs, செகண்ட் வருஷம் ஒரு 5 lakhs, அடுத்த வருஷம் ஒரு 5. இந்த மாதிரி இயர்லி பேசிஸில் ப்ரப்போர்ஷனேட்டாக தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ லைக் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நேச்சரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுவோம், அதை திரும்ப எடுக்கிறதுக்கு 2 to 3 years மேலே நம்மளுக்கு ஆகும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட். சேம் அங்கே பார்த்த அதே பாயிண்ட் தான் என்ன ஆகும், இங்கேயும் ரிப்பீட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ இதில் என்னன்னா கேபிட்டல் ரெசிப்ட் வந்துட்டு நமக்கு இன் சர்டைன் கேசஸில் லயபிலிட்டியை க்ரியேட் பண்ணும், பட் ரெவென்யூ ரெசிப்ட் எந்த ஒரு லயபிலிட்டியும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணாது. இது ரெண்டுக்கும் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கும் கேபிட்டல் ரெசிப்ட். இன்வெஸ்ட் பண்ணுறது கேபிட்டல் ரெசிப்டா? நோ, அடிக்கடி இன்வெஸ்டர்ஸ் பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க. டிவிடெண்ட் எடுத்துக்கலாமா? ஒரு கம்பெனி இயர்லி பேசிஸில் டிவிடெண்ட் கொடுத்து தான் ஆகணும், இஃப் இட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ அதை நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம்? இயர்லி பேசிஸில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரெவென்யூ ரெசிப்ட். இதுவே அந்த கம்பெனி இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனியும் எல்லா வருஷமும் இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் த ஃபினான்ஷியல் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. இன்பிட்வீனில் தே வில் நாட் ப்ரொவைட். ஸோ இதை எதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம்? ரெவென்யூ ரெசிப்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ நான் சொன்னது நீங்கள் இன்வெஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும், கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட். நான் டே டு டே பண்ணுற விஷயத்தினால எனக்கு வர்ற ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது நான் என்னோடய அசட் வச்சுருக்கேன், சரிங்களா? நான் அதை வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை சேல் பண்ண போகிறேன். அதிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் ப்ராஃபிட். தென் சேம் இதே தான் ரெவென்யூ லாஸ் அண்ட் கேபிட்டல் லாஸ். இந்த சம்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். நான் அடிஷ்னலாக சம்ஸ் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் கான்செப்ட் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கொஷின்ஸ் கேட்கட்டா? அந்த இதுலேயே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அனுப்பின மெட்டீரியலில். Illustration 1. State with a reason whether the following statement are true or false. Overhaul expenses of second-hand machinery purchased or revenue expenditure.
Overhaul expenses of second hand machinery purchased are revenue expenditure. False. Overhaul expenses அப்படிங்கிறத நம்ம அமௌண்ட்டை ஹியூஜாக ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அந்த ஓவர்ஹால் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். லைக் நம்மளோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது நமக்கு எதில் வரும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட், மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் is revenue expenditure. No. ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இந்த இடத்துல நமக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மேன் பவர் வச்சு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சரிங்களா? அதில் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வருது. ஸோ மேன் பவருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெஷின் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அதிகமாகுமா? இந்த எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லுவோம்? கேபிட்டல். கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு, லீகல் ஃபீஸ் டு அக்வயர் அ ப்ராப்பர்ட்டி is capital expenditure. True. Next, amount spent as lawyer fee to defend a suit claiming that the firm's factory site belongs to the plaintiff's land is capital expenditure. ஏன் ஃபால்ஸ்? சொன்ன ஆன்சர் கரெக்டு தான். ஏன் ஃபால்ஸ்? லாயர் ஃபீஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் கேஸ் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? லாயர் ஃபீஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், ஃபிஃப்த் ஒன், அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் worn out பார்ட் ஆஃப் அ மெஷின் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நோ, ஃபால்ஸ். ஏன்? ஹியூஜ் அமௌண்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் எடுத்துப்போமா, மவுஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகலை. ஸோ நான் மவுஸை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது எனக்கு கேபிட்டலா? கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் த ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, expenses in connection with obtaining a license for running the cinema, actually அந்த இடத்துல சினிமா தியேட்டர்னு வரணும், is capital expenditure. True. Amount spent for the construction of a temporary hut which were necessary for the construction of a cinema house and were demolished when the cinema house was ready is a capital expenditure. True. ஏன்? அந்த ஹட்டை வந்து நம்ம ஒரு டைம் தான் கட்ட போகிறோம், அது பர்பஸ் முடிஞ்ச உடனே அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? டெமாலிஷ் பண்ணிடுவோம். ஸோ இது கேபிட்டல் தான். நெக்ஸ்ட்டு, செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் வித் obtaining a license for starting the factory for 10,000. Capital. Next, 1,000 paid for removal of a inventory to new site. நோ. இன்வென்ட்ரின்னு வந்திருக்கு, அந்த வேர்டை நீங்கள் பார்க்கலையா? ரெவென்யூ. ரிங் அண்ட் பிஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்ஜின் were changed at a cost of 5,000 to get fuel efficiency. Capital. Next, money paid to Mahanagar Telephone Nigam Limited 8,000 for installation of telephone in the office. கேபிட்டலும் கிடையாது, ரெவென்யூவும் கிடையாது. ஜியோவில் நீங்கள் இப்போ ஜியோ ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே 3 மந்த்துக்கான சார்ஜை நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கிடுவாங்களா? ஸோ அப்போ இன்ஸ்டாலேஷனும் சேர்த்து 3 மந்தோட சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டே கொடுக்குறோம். தென் அந்த 3 மந்த்ஸை பின்னாடி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போமா? ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் வர்ற பில்லு கூட நம்ம என்ன பண்ணிப்போம்? இதை செட் ஆஃப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு, a factory shed was constructed at a cost of 1 lakh
A sum of 5,000 had been incurred in the construction of a temporary hut for storing building material. Capital or revenue? Capital. Okay. Illustration 3. State with a reason whether below items relating to the business of AB Limited, அதை மாற்றிக்கோங்க, LTD ன்னு போட்டுக்கோங்க, or capital or revenue receipt. A machine with a book value of 10,000 is sold for 12 lakh. அதோட வேல்யூ என்ன? 12 lakh. நம்ம சேல் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம்? சாரி, அதோட வேல்யூ 10 lakh, சேல் பண்ணது 12 lakh. ரெவென்யூ ரெசிப்டா கேபிட்டல் ரெசிப்டா? கேபிட்டல் ரெசிப்ட். பிகாஸ் நம்ம அடிக்கடி என்ன பண்ண மாட்டோம்? மெஷினை சேல்ஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், premium amounting to 1 lakh received on the issue of shares. No. ஷேரை இஷ்யூ பண்ணுறோன்னா மேபி அது ரெவென்யூவாக இருக்கலாம். பிகாஸ் அந்த கம்பெனி அடிக்கடி இஷ்யூ பண்ணுவாங்க. இதுவே எல்லா டைமும் ப்ரீமியமில் பண்ணுவாங்க, எல்லா டைமும் டிஸ்கவுண்ட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் ரிசிப்ட். நெக்ஸ்ட்டு, an amount of 20,000 received from goods sold in cash. Revenue receipt. An amount of 5 lakh received on maturity of a fixed deposit from a bank. Also, an interest of 40,000 was received in addition to the maturity amount of the fixed deposit. நம்ம அந்த டெபாசிட் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. சரியா? நெக்ஸ்ட், illustration 4. 10,000 spent as traveling expenses of directors on trip abroad for purchase of capital asset. நம்ம ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடி அப்ராடுக்கு ட்ரிப்பு போவோமா? ஸோ இட் இஸ் அ கேபிட்டல். நெக்ஸ்ட், அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டியூரிங் த இயர். Amount spent on demolition of building to construct a bigger building on the same site. Capital. Next, insurance claim received on account of a machinery damaged by fire. Capital. Capital receipt. Okay. So இதில் இருக்க இந்த illustration 1 and 2 ட்ரை பண்ணுறீங்களா? நோட் எடுங்க.